குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு 38 வயசு ஆகுது. 38 வயசு வரைக்கும் திருமணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும்? இனிமேல் அவ்வளோதான், எனக்கு கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படின்னா அப்படியும் வந்துட முடியாது. 30 வயசு வரணும் தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, அப்படியே வரணும் அமைஞ்சாலும் உனக்கு 20-25 வயசுல உள்ள ஒரு பொண்ணாக கிடைச்சிட போது அதுவும் ஒரு 30-32 வயசுக்கு மேலே உள்ள ஒரு பெண்ணு தான் கிடைக்கும். சரியா? ரொம்ப வயசு வித்தியாசத்தில் யாரும் பொண்ணை பெற்றவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, அப்படி அமையவும் செய்யாது. சரி, 30-32 வயசுல ஒரு பெண்ணு கிடைக்குதுன்னே வச்சுக்குவோம். அப்படி கிடைச்சா அந்த ஊர் உலகம் சரி ரைட்டு, ஏதோ கல்யாணத்தை பண்ணி வாழ்ந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னும் ஒரு பக்கம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இவனுக்கு ஆல்ரெடி இப்போ 40 ஆக போகுது, அந்த பிள்ளைக்கு 35 வயசு வந்துருச்சு நெருக்கி, இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி நெகிடு பிள்ளை ஒட்டி பெற்றுக்கிற போறாங்க. வீரியத்தன்மையே இருக்காது, குறைஞ்சு போகும். ஆண்மைத்தன்மை இருக்குதோ இல்லையோ, அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு அந்த கர்ப்பப்பை பலமா இருக்குதோ இல்லையோ, இல்லை வேற ஏதாவது குறைபாடு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒரு மனுஷனை பார்த்தோன்னே இடம் போட முடியாது. சரியா? அப்ப அந்த ஆண் பெண் ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குது அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி தான் எதுவுமே ஒரு இதுக்கு வர முடியும். அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க போறோம். இவர் 1983 பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 42 வயசு ஆயிடுச்சு. சரியா? இவருக்கு திருமணமே 40 வயசுல தான் நடந்திருக்கு. சரியா? 2022 தான் திருமணமே நடந்திருக்கு. 40 வயசுல தான் திருமணம் நடந்திருக்கு. 40 வயசுல திருமணம் நடக்குது. இவருக்கு வந்த மனைவி 35 வயசு. 35 வயசுல ஒரு பெண் மனைவியா அமைகிறாங்க, கல்யாணம் பண்றாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை இப்ப அவருடைய ஜாதகத்தை நான் டிஸ்பிளேல கொண்டு வரேன் பாருங்க. லக்னமா வந்திருக்குது கன்னி லக்னம், ராசியாக வந்திருக்கிறது விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. இருப்பு புதன் திசை 10 வருஷம் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. அது குழந்தை வயசு, ரைட்டு, ஓகே, விட்டுறலாம். அது பிறகு கேது திசை ஒரு 7 வருஷம், 17 வயசு, அதையும் விட்டுருவோம். மெயினா சுக்கிர திசை நடந்திருக்குது. இந்த கன்னியா லக்னத்துக்கு 2க்கு 9 கதிபதி சுக்கிர 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரு. இப்ப 2 கதிபதியோ 7 கதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில இருந்தா திருமணம் தாமதம், லேட்டு அப்படின்னு சொல்றது ஒரு இயற்கான விதி. அதுதான் காரணமான அது ஒரு காரணம் இல்லை. அப்படி பார்த்தா ஆட்சி உச்சம் பெற்ற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்காதா? 2 கதிபதி உச்சமா இருந்து திருமணம் நடந்து எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? அப்படியே அதை எடுத்துக்க முடியாது. இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. சரி, 7 கதிபதி குரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் விருச்சிகத்துல இருக்கிறாரு. விருச்சிகத்துல செவ்வாய் கூட பரிவர்த்தனை ஆகிறார். செவ்வாயும் பாக்குறாரு. செவ்வாய் கூட பரிவர்த்தனை ஆகும்போது 7 கதிபதி ஆட்சி ஆகிறார். அப்ப 2 கதிபதி 7 கதிபதி ஒன்னாவே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா அதனாலதான் காரணமா அப்படின்னா, மெயினா பாருங்க, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ரூல்ஸ் தான். ராகு எங்க இருக்கிறாரு, கேது எங்க இருக்கிறாரு. ராகு மிதுனத்துல சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு, கேது தனுசுல சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு. இவங்களுக்கு மத்தியம பகுதி மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனம் தான் வரும். ஒன்னு லக்னம், கன்னி லக்னம் இருக்குல்ல, அதுவும் இன்னொன்னு மீனம் தான் வரும். மீனத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மாட்டிக்கிட்டு தான். செவ்வாய் மங்களகாரகன், அவர் மாட்டிக்கிட்டாரு. 2 கதிபதி சுக்கிரே மாட்டிக்கிட்டாரு. பருவத்தில குரு அங்க போய் மாட்டிக்குவாரு. இப்படி காரணமா அமைகிறது தான் திருமண தாமதத்துக்கு ஒரு வகையான மெயினான ரீசன். முதல்ல செவ்வாய் பதிக்கப்பட்டாலே திருமணம் லேட், மங்களகாரகன். சரியா? நம்ம இதை அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல 2 கதிபதியும் மாட்டிக்கிட்டு அப்புறம் 7 கதிபதியும் மாட்டும் போது தாமதமா தான் அமையும். அப்படிங்கும்போது சுக்கிர திசை முழுக்க அவருக்கு திருமணமே இல்லை. 17 வயசுல ஆரம்பிச்சது 37 வயசு வரைக்கும் இல்லை. சூரிய திசையில் நடந்துச்சா 2-3 வருஷம் இருக்கும்போது நடந்திருக்கு. அதாவது 40 வயசு இருக்கும்போது நடந்திருக்கு. அதைத்தான் இப்ப எப்படின்னு பார்க்க போறோம். இந்த 9 கதிபதி சுக்கிரே சொன்னோம் இல்லையா, 2க்கும் 9 கதிபதி சுக்கிரே. அவர் இந்த ராகு கேது மிட் பாயிண்ட்ல உட்காந்து புதன் சாரா வாங்கியிருக்கிறார். சரியா? தந்தைக்காரன் யாரு? சூரியன். அவரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப சுக்கிரன் வாங்கின சார அதிபதி யாரு? புதன். அவரே லக்னாதிபதி ஆகிறார் இல்லையா? அவரும் இந்த சூரியன் தந்தை காரகன் சொல்லக்கூடிய சூரியன் 2 பேருமே 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சது. இந்த சுக்கிரன் 9 கதிபதி ராகு மிட் பாயிண்ட்ல மாட்டினது கொஞ்ச வயசுலயே தந்தையை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கறத முதல்ல மெயினா புரிஞ்சுக்கோங்க. இது எப்பவுமே நடந்திருக்குன்னா, இந்த பையன் பிறந்த கொஞ்ச வயசுலயே தந்தையை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டார், அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிருது. அதை கூட விட்டுருவோம். அதை நம்ம இப்ப அந்த டாபிக் பத்தி பேச வரல. இப்ப திருமணத்தை பத்தி பேச போறோம். சுக்கிரன் திசை முடிஞ்சு போச்சு, ஏன் நடக்கல அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய் சம்பந்தப்பட்டா திருமணம் நடக்கும் நான் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. செவ்வாய் கூட தானே இருக்கிறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட செவ்வாய் இருக்கிறார். அப்ப கொடுத்துருக்கலாம்ல. அவர் வீடு கொடுத்த குருவும் அவங்கள பாக்குறாரு, பருவத்தில ஆட்சியும் ஆகுறாரு. அப்படி கொடுக்கலாம்னா நான் சொன்ன மிட் பாயிண்ட்ங்கிறது தான் மெயின் ரீசன். ராகு கேதுவுடைய மத்தியம பகுதியில மாற்றுறது
மெயினா ஒரு காரணமா போகுது. சரி, சூரிய திசையில கொடுக்குமா? லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சே, கொடுக்குமானா 12க்கு அதிபதி விரையாதிபதி கன்னியா லக்னத்துக்கு 12 ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, லக்ன ரீதியாகவும் நடக்கிற தசா புத்தி ரீதியாகவும் பார்க்கும்போது, தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமா வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். அதை எப்படி இணைச்சு பார்த்தா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ரொம்ப துல்லியமா பலன் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது இந்த ஜாதகம். அதையும் பார்த்துக்கோங்க. சரி, சூரிய திசையில திருமணம் நடக்குமா? சூரியனா செவ்வாய் கூட சம்பந்தமே படலையே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். சரியா? சூரியன் யார் வீட்டுல உட்காந்துருக்காரு? உச்சம் பெற்ற சனியுடைய வீட்டுல. சனி வக்ரம். சனி வக்ரம் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க? உச்சம் பெற்ற சனி வக்ரம் ஆயிடுச்சு, நீசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படி எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சனி ராகுடைய சாரம் வாங்கிடுச்சு. அப்ப வக்ரம் பெற்ற கோள் ராகுடைய கேதுடைய சாரத்தை வாங்கினா திரும்பி இழந்த பவரை வீட்டு எடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பிளஸ் அது போக அந்த சனிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வர உச்சம், அதனாலயும் அந்த சனிக்கு இழந்த பவர் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப சனி வலிமையா தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரு, வலுவா இருக்கிறாரு. அந்த சனிய செவ்வாய் 8ஆம் பார்வையால பாக்குறாரு. சூரியனுக்கு வீடு கொடுத்த சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையால பாக்குறாரு. ரைட்டு. சரி, சூரியனுக்கு சாரம் கொடுத்தது யாருன்னு பாக்கணும்ல? குரு. பூரட்டாதி நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிறாரு. சூரியனுக்கு செவ்வாய்க்கு சம்பந்தம் இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. செவ்வாயை குரு பாக்குறாரு. செவ்வாயும் குரு பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்க. அப்ப வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனுக்கு செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால செவ்வாயே இந்த இடத்துல 8க்கு அதிபதி மாங்கல்ய ஸ்தானாதிபதியா மங்களக்காரகனாகவும் வர்றதுனால மெயினா இந்த திசையில திருமணம் நடந்து போகும். இப்ப செவ்வாய் தடுக்க மாட்டாரா? இந்த ராகுக்கு எது மிட்பாயிண்ட் செவ்வாயை தடுக்க மாட்டாருன்னா திசையை தடுக்கலையா? இவங்க திசை சுக்கிர திசை நடந்தாலோ செவ்வாய் திசை நடந்தாலும் திருமணம் நடக்காது. கன்ஃபார்மா ஸ்ட்ராங்கா சொல்லலாம், நடக்காது. அதுக்கு பதிலாக ராகு திசை வந்தாலும் நடந்துடும். ஏன்னா ராகு செவ்வாய் 4ஆம் பார்வையில பார்த்துருக்காரு. அப்ப ராகு திசை வந்தாலும் நடந்துடும். இவங்களுக்கு சுக்கிர திசைக்கு அப்புறம் டைரக்டா வருது சூரிய திசை தான். சூரிய திசைக்கு வீடு கொடுத்தவங்களும் சாரம் கொடுத்தவங்களோட செவ்வாய் சம்பந்தப்படும் போது சூரிய திசையில திருமணம் நடந்து போகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுல எந்த திசையில எந்த புத்தியில திருமணம் வரும் அடுத்த கேள்வி வரும் இல்லையா? சூரியனுக்கு திரிகோணத்தில் உள்ள கிரகங்களுடைய புத்தி, திரிகோணத்தில் உள்ள புத்திகள் சப்போர்ட்டிங்கா வந்தா அந்த புத்தியில தான் முதல்ல மெயினா திருமணம் நடக்கும். அதாவது உயிர்காரவம் சொல்லக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். சூரியனுக்கு திரிகோணத்துல யார் இருக்கா? ராகு மட்டும் தான் இருக்காரு. ஏற்கனவே சூரியனுக்கு வீடு கொடுத்தது சனி, அது பகை. சூரியனுக்கு திரிகோணத்துல வர்றது ராகு. சரியா? அது ஒரு பக்கம். அப்ப இந்த ராகு புத்தி வரைக்கும் திருமணம் நடத்த விடுமானா அது ஒரு பக்கம் போட்டும். ராகு புத்தி வர்றதுக்கு லேட் ஆகும். அது போக ராகு புத்தி வரைக்குமே செய்ய விடாது அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதையும் எப்படிங்கிற சொல்றேன். சூரிய திசையில சூரிய புத்தி நடக்குமானா நடக்காது. சந்திர புத்தி நடக்குமா? சந்திரன் நீசமா இருக்கிறாரு, நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். சந்திரனுமே புதன் சாரம் தான் வாங்கியிருக்காரு. ஒரு ஆதிக்கிரகத்துடைய சாரம்னு வச்சுக்கலாம், இல்ல இந்த சூரியனுக்கு 5ஆம் இடத்து சாரம்னு வச்சுக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டாலும் அந்த சூரியனுக்கு சனிக்கு ராகுக்கு திரிகோணத்துல தான் புதனும் இருக்கிறாரு, கூட தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நடக்க விடாது. சரி, டேரக்டா செவ்வாய் புத்தியே வந்துச்சே, சூரிய திசையில செவ்வாய் புத்தியே வந்துச்சு, அப்ப திருமணத்தை நடத்தி வைக்கலாம்ல அப்படின்னு பார்த்தா அந்த செவ்வாய் சனி சாரமே. சரியா? செவ்வாய் சனி ராகு இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வீடு கொடுக்கறது சாரம் கொடுத்துல வகையில வரும்போது கொடுக்க விடாது. இதையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். அப்ப ராகு புத்தியில நடத்த விடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட்டு. ஏன்னா சூரியனுக்கு திரிகோணத்துல ராகு வராரு, சனியும் வராரு. சரி, அடுத்த புத்தி குரு புத்தி. குரு கொடுக்கலாமா? சூரியனுக்கு திரிகோணத்துல உள்ள கிரகங்கள் முதல்ல கொடுக்கணும். அவங்க கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்து கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் தான் கொடுக்கும். சூரியனுக்கு திரிகோணத்துல ராகுவும் சனியும் வர்றதுனால அவங்க 2 பேருமே சூரியனுக்கு பகைங்கிறதுனால கொடுக்காது. இந்த இடத்துல நட்பு பகையும் கரெக்டா நம்ம பிடிச்சு பழகணும். சரியா? பகை கொடுக்க விடாது. ஒண்ணு. அடுத்து கேந்திரத்துல உள்ளது கொடுக்க முயற்சி பண்ணும். சூரியனுக்கு கேந்திரத்துல யார் இருக்கிறான்னா சூரியனுக்கு 10வது கேந்திரத்துல சந்திரனும் குருவும். இந்த இடத்துல சந்திரனுக்கு நீசபங்கம் கிடைச்சி சந்திரமங்கல யோகமா வேலை செய்யுது. குரு கூட செவ்வாய் பரிவர்த்தனையால குரு மங்கள யோகமும் வேலை செய்யுது. சந்திரன் செவ்வாய் இந்த இதுல சேர்றதுனால சந்திரமங்கல யோகமும் வேலை செய்யுது. இதுதான் இப்படிங்கிற கனெக்ஷன்ல குரு வந்தா திருமணத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்? குரு செவ்வாயுடைய வீட்டிலே இருக்கிறாரு, செவ்வாயை குரு பார்க்கிறாரு. இங்க குரு சனிசாரம் வாங்கியிருக்கிறாரு, அனுச நட்சத்திர சனிசாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா அப்படின்னா குருவுக்கும் சனிக்கும் பகை கிடையாது, சமந்தான். இந்த இடத்துல பகை நட்பு இதெல்லாம் மெயினா பாத்துக்கிறோம். குரு சனிசாரம் வாங்கியிருக்கிறாரு, சனி குருக்கு பகை கிடையாது, அதனால கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வரலாம். இந்த இடத்துல பாருங்க, பிறப்பு லக்னத்துக்கு கன்னிக்கு 7க்கு அதிபதியா வரக்கூடிய குருவுடைய புத்தியில சூரியன் இருக்கிற லக்னமா வைக்கும் போது சூரியனுக்கு 2ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய குரு தான் அந்த புத்தியில தான் திருமணத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த
திசையில குடும்பம் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் இருக்கிற வீட்டை வச்சு பார்க்கும்போது 2க்கு அதிபதியா குரு வர்றாரு, அவர் புத்தியில திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அவரே பிறப்பு லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு 7க்கு அதிபதியா வர்றதுனால அப்ப அந்த குரு புத்தியில திருமணம் நடக்கும். தாராளமா நல்லபடியா பார்த்து வச்ச பொண்ணு தான், வீட்டுல பார்த்து வச்ச பொண்ணு தான், லவ் மேரேஜ் கிடையாது. சரி, ரைட். திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பிறக்கும்ல, அது எப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்ல. 40 வயசு உள்ள ஆணுக்கும் 35 வயசுல ஒரு பெண்ணுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு டவுட் இருக்க பட்சத்தில் இவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்துருச்சு, 2 ஆண் குழந்தை, அது சுகப்பிரசவம், ஆபரேஷன் கூட கிடையாது, சுகப்பிரசவம். எப்படி பிறந்துச்சு? முதல்ல 2 குழந்தைக்கு எப்படி ஒரு அமைப்பு? ஏகப்பட்ட விதிகள் இருந்தாலும் நான் எனக்கு ஒரே ஒரு விதி அல்லது 2 விதியை மட்டும் நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 5ஆம் இடம் உபயராசிகளாக வந்தால் அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு இது ஒரு முதல் ரூல். இது ஜெனரல் ரூல். 5ஆம் இடத்து அதிபதி வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதுக்கு வாய்ப்பு உண்டு. 2, 5ஆம் இடத்து அதிபதி வக்கரமாகி ராகு கேதுடைய சாரம் பெற்றாலோ சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஏன் உபயராசிகள் ஏன் சொன்னோம்? குருவும் புதனும் உபயராசிக்கு அதிபதியா வருவாங்க. இவங்க 2 பேருக்குமே 2 தன்மை உண்டு. மீனத்துல 2 மீன் தானே இருக்குது, மிதுனத்துல 2 உருவம் தானே இருக்குது. அதனால குருவுக்கும் புதனுக்கும் 2 தன்மை. அதனால உபயராசி யாருக்கெல்லாம் 5ஆம் இடமா வருதோ அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இது ஜென்ரலா புரிஞ்சுக்கிறது. ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு 2 குழந்தைக்கு. நான் இதுல உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி எந்த லக்னத்துக்கும் 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறவங்க அவங்க வந்து வக்ரமாயி ராகு கேது சார வாங்கி அல்லது சேர்க்கை பெற்று ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டுட்டா அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, வக்ரம் ஆகலை அப்படின்னா அவங்க டைரக்டா ஆட்சி உச்சம் பெறுறது அப்படி இருந்தால் அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இருக்கு. டைரக்டா ஆட்சி உச்சம் பெறதுமே இந்த குரு வீடு கன்னி புதன் வீடாக இருந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்க இவருக்கு பிறப்பு லக்னத்துக்கு 5க்கு அதிபதியா யார் வர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி தான் வருவார். அவர் டைரக்டா உச்சம் பெற்று அவர் உச்சமாவும் இருக்கிறாரு, அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் உச்சமா இருக்கிறாரு, இந்த சனி வக்கரமாவும் இருக்கிறாரு, ராகு சாரமும் வாங்கியிருக்காரு. ட்வின்ஸ் சனினாலே இது தாமதம் தானே, 5க்கு அதிபதியா வந்திருக்கிறாருல பிறப்பு லக்னத்துக்கு. அப்ப லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 ஆண் குழந்தையா கொடுத்துருக்கிறாரு. காரணம் சனி ஆண் வீட்டுல உட்காந்து உச்சம் பெற்று வக்கரம் பெற்று ராகு சாரா வாங்கி ராகுக்கு திரிகோண சம்பந்தத்துல வந்தது. அதனால 2 ஆண் குழந்தை சுகப்பிரசவமா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ராகு சனி சூரியன் எல்லாம் வரும்போது பிரசவம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணுங்கிற மாதிரிலாம் இல்லை, இங்க சுகப்பிரசவமாவே கிடைச்சிருச்சு. இப்ப 2 குழந்தைக்கு எப்படி அமைப்புன்னு சொல்லியாச்சு. தசாநாதன் சுக்கிரன் கூட செவ்வாய் இருந்தாலும் கூட சுக்கிர திசையில திருமணம் நடக்கல. அதுக்கு காரணம் மெயினான ரீசன் 2க்கு 7க்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் லேட்டுங்கிறத விட அவங்க ராகு கேதுடைய மத்தியம பகுதியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த செவ்வாயாலையும் திருமணத்தை கொடுக்க முடியாது, உச்சம் பெற்ற சுக்கிரனாலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அது ஒன்னாச்சு. இது போக சூரிய திசையில ஏன் கொடுத்துச்சு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய திசையில எப்படி திருமணம் கொடுத்துச்சு, அவருக்கு வீடு கொடுத்தவர் எப்படியெல்லாம் செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. சூரியனுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டுட்டாரு, அதனால திருமணம் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன விளக்கம் கொடுக்கணும்? ரொம்ப எளிமையா இருக்கும். தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமாவும் வச்சு பேசிக்கலாம். சரியா? 7ஆம் இப்ப சூரியன் இருக்கிற விட்ட லக்னமா வச்சுக்கிட்டா அவருக்கு 5ஆம் இடத்த அதிபதி யாரு? புதன். 2 தன்மை கொண்ட புதன். அவர் யார் கூட இருக்கிறார்? சூரியன் கூட இருக்கிறார். சரியா? அவருக்கு திரிகோணத்துல யார் இருக்கிறார்? இந்த சனி தான் இருக்கிறார். அப்ப 5க்கு அதிபதி புதன் கூட இந்த இடத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடியது சனி, அவங்களும் திரிகோணத்திலே வந்துட்டாரு இல்லையா? இந்த இடத்துலயும் இந்த சம்பந்தம் வந்துடும். 2 தன்மை சொல்றது அந்த புதனையும் குருவையும் சொல்லியிருந்தேன். அந்த புதனே சூரியன் கூட தான் இருக்கிறாரு, தசாநாதன் கூட தான் இருக்கிறாரு. புதன் வந்து எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு? சூரியன் இருக்கிற வீட்டுக்கு 5க்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் வந்து லக்னத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு, கும்பத்துல இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி சனியே 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த சனி புத்தியில தான் குழந்தையும் கிடைச்சிருக்குது. சனி பிறப்பு லக்னம்னு சொல்லக்கூடிய கன்னி லக்னத்துக்கு 5க்கு அதிபதியா வந்து சூரியனுக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து புத்தியை நடத்தும் போது இந்த 5, 9ங்கிறத புரிஞ்சுக்கங்க. தசாநாதனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு பாக்கியம், பிறப்பு லக்னத்துக்கு 5ஆம் இடம். சரியா? அப்ப 5, 9ங்கிறது புத்திர வாக்கியம்ங்கிற ஒரு கனெக்ஷன் எடுத்துடலாம். இதைத்தான் குருவுக்கு சொல்லியிருந்தேன். குரு புத்தியில ஏன் திருமணம் நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். குரு பிறப்பு லக்னத்துக்கு 7க்கு அதிபதி, சூரியன் நின்ற வீட்டுக்கு 2க்கு அதிபதி. அப்ப 2, 7ங்கிறது குடும்பம் கலத்திரம். இப்படிங்கிறத மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். பிறப்பு லக்னத்தையும் வச்சு தசாநாதன் இருக்கிறதையும் லக்னமா வச்சிங்கன்னா அது என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினா யூஸ் பண்ணது. பிடிச்சிருந்தா கம்பல்சரியா வந்து யாருக்காவது ஒரு லைக் பண்ணி உங்களோட மாதிரி ஜோதிட ஆர்வலருக்கு ஷேர் பண்ணுங்க.
நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கு வந்து உடனே கிடைக்கும். இப்போ எப்படி கனெக்ஷன் சொல்லியிருக்கிறேன். சூரிய திசையில் 2க்கு அதிபதி குரு புத்தி வரும்போது அது பிறப்பு லக்னத்துக்கு 7க்கு அதிபதி வந்தனால திருமணத்தை கொடுத்தது. சரியா? சூரியன் என்ற வீட்டுக்கு 9ஆம் இடத்துல கூடிய சனியுடைய புத்தி வரும்போது அது பிறப்பு லக்னத்துக்கு இந்த சனி 5க்கு அதிபதி வரதுனால புத்திர வாக்கியமும் கிடைச்சது. அப்படிங்கிற ஒரு காரணத்தை இந்த இடத்துல தெளிவாக சொல்லியாச்சு. அதனால தசாநாதன் இருக்கிற இடத்தையும் பிறப்பு லக்னத்துக்கும் எப்படியெல்லாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தா எப்படி துல்லியமாக பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.